குழந்தைகள் மற்றும் பெண்கள் பாலியல் துன்புறுத்தும் போது கதற சத்தம் அப்பா அப்பா என்று கதறுகிறது. அந்த சத்தம் உங்களுக்கு கேட்கவில்லையா? 2 மாதத்தில் எவ்வளவு சிறுமிகள் 18 வயதுக்கு குறைவானவர்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த கதற சத்தம், அந்த கதறல் சத்தம், அப்பா அப்பா என்று கதறுகின்ற சத்தம் ஸ்டாலின் செவிக்கு எட்டவில்லையா? இன்றைக்கு திரு ஸ்டாலின் இன்றையும் சொன்னார், நான் வெளியிலே செல்கின்ற பொழுது மக்களை பார்க்கின்ற பொழுது இளைஞர்கள் என்னை அப்பா என்று அழைக்கின்றார்கள் என்று புதுசா கண்டுபிடிச்சிருக்கார். அப்பா என்று மக்கள் கேட்கின்றார்கள். குழந்தைகள் மற்றும் பெண்கள் பாலியல் துன்புறுத்தும் போது கதற சத்தம் அப்பா அப்பா என்று கதறுகிறது. அந்த சத்தம் உங்களுக்கு கேட்கவில்லையா? மூன்று வயது சிறுமியில் இருந்து பள்ளியிலே படிக்கின்ற சிறுமி வரை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகின்ற பொழுது கதறுகின்ற சத்தம் திரு ஸ்டாலினுக்கு கேட்கவில்லை. அப்பா அப்பா என்று கதறுகிறது. அந்த கதருக்கு என்ன பதில் சொல்கிறீர்கள்? ஜனவரி முதல் 14/2/2025 வரை சுமார் 107 போக்சோ வழக்குகள் தமிழகத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட 56 பெண்கள் பாலியல் குற்றங்கள் இன்றைக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அப்படி என்றால் 2 மாதத்தில் எவ்வளவு சிறுமிகள் 18 வயதுக்கு குறைவானவர்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த கதற சத்தம், அந்த கதறல் சத்தம், அப்பா அப்பா என்று கதறுகின்ற சத்தம் ஸ்டாலின் செவிக்கு எட்டவில்லையா? திரு ஸ்டாலின் எதிர்கட்சியாக இருக்கின்ற பொழுது அப்பொழுது பாரத பிரதமர் சென்னைக்கு வந்தார். அப்பொழுது கருப்பு பலவன் விட்டார். கோ பேக் மோடி என்று சொன்னார். ஆட்சிக்கு வந்தார் திரு ஸ்டாலின். இப்பொழுது வெல்கம் மோடி என்கிறார். எதிர்கட்சியாக இருக்கும் போது கோ பேக் மோடி, கருப்பு பலன் விட்டார், எதிர்ப்பை பிரதிபலித்தார். ஆளுகின்ற கட்சி வருகின்ற பொழுது ஊழல் குற்றச்சாட்டு நிறைந்த காலத்திலே பயத்திலே வெல்கம் மோடி என்கிறார். அது மட்டுமல்ல, வெள்ளை குடை பிடிக்கிறார். திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு வெள்ளை குடை வேந்தர் என்று பெயர் சூட்டினால் பொருத்தமா இருக்கும்.